அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பண்டரவளை ஸ்ரீ சக்தி கல்லூரியின் தமிழ்மொழி பாட ஆசிரியையான திருமதி எம். ராதாகுமாரி. இன்று தரம் 11 தமிழ்மொழி இலக்கிய தொகுப்பு பாட நூலில் 2ஆம் தவணைக்குரிய பாட அழகான தற்கால கவிதைகள் பாடப்பரப்பிலிருந்து ஒரு கவிதையினை கற்க உள்ளோம். மாணவர்களே, தேயிலை தோட்டத்திலே குழந்தையின எனது மனம் குதூகலிக்கும் போன்ற கவிதைகளை கற்றதன் ஊடாக தற்கால கவிதைகள் பற்றி அறிந்திருப்பீர்கள். இன்று நாம் சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்ற கவிதையினையே கற்க உள்ளோம். ஆம் மாணவர்களே, இக்கவிதையின் ஊடாக ஆசிரியர் எழுத்தறிவின்மையின் அவலத்தை ஒரு இளைஞனை மையப்படுத்தி அழகாக சித்தரித்து காட்டியுள்ளார். எனவே இக்கவிதையானது மாணவ சமுதாயத்துக்கும் ஒரு படிப்பினையாக அமையும் என நான் நம்புகின்றேன். வாருங்கள் மாணவர்களே, கவிதையினை எழுதிய கவிஞரை பற்றி சற்று நோக்குவோம். சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்ற கவிதையினை எழுதியவர் கவிஞர் சோலைக்கிளி ஆவார். இவர் இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே கல்முனையை பிறப்பிடமாக கொண்டவர். இவரது இயற்பெயர் உதுமா லெவ்வை முகமது அதிக் ஆகும். இவரது கவிதைகள் சமகால பிரச்சினைகளை களமாக கொண்டவை. இவர் எழுதிய கவிதைகளுள் குறிப்பிடத்தக்கன எட்டாவது நகரம், காகம் கலைத்த கனவு, பாம்பு நரம்பு மனிதன், நானும் ஒரு பூனை, ஆணிவேர் அருந்த நான் என்பன குறிப்பிடத்தக்கவையாகும். இவர் பல சாகித்ய தேசிய விருதுக்கு சொந்தமானவர் ஆவார். சரி, வாருங்கள் கவிதையை வாசித்து பார்ப்போம். சீறி ஓடாத வருங்கால மனிதனது. அந்த எழுதத் தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான். மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான். கையொப்பம் இடு என்றேன். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கிச் சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. என் இதயம் கலன்று அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது. அவன் காதல் உணர்வுகளை என்னென்று ஒருத்திக்கு எழுதுவான் வருங்காலம்? அழகு முகம், கீழுதடு இரத்த சிவப்பு, பெண் விழுவாள் இவற்றில் மயங்கி. காகம் போல் அவள் விழுந்தவளின் வேலியோரமெல்லாம் கரைந்து திரிவானோ எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒளியாக்கி. வந்திருக்க கூடாது அவன் இன்று அலுவலுக்கு. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் இன்று. இனி என்ன, நான் இல்லை. அந்த எழுதத் தெரியாத மனிதனதி போனாலும் நான் கதிரையில் இருந்தபடி உலக பாடசாலை அனைத்தையுமே நினைத்துவிட்டு எண்ணுகிறேன். அந்த நதி வரும் நாளில் சீறி ஒலியெழுப்பி பாய்ந்து ஓடாது உறையும் சிறுதுளியாய். மாணவர்களே, வாசித்த கவிதை உங்களுக்கு புரிந்ததா? இல்லையென வாருங்கள் ஒவ்வொரு பந்தியாக கூறும்புடையங்களை நோக்குவோம்.
முதலாவது பந்தியில் ஆசிரியர் எழுதத் தெரியாத பையன் ஒருவனை விழிக்கின்றார். அடுத்து அவன் பெரிய பரிதாபத்தின் முழு மொத்த வடிவமாக காட்சிப்படுத்துகிறார். அதாவது எழுதத் தெரியாத பையனை சுட்டி அவன் பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாக காட்சியளிப்பதாக ஆசிரியர் கூறுகின்றார். இரண்டாவது பந்தியில் மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்கிறார். அதாவது இளமை பருவம் ஆரம்பமாகும் நிலையினை கூறுகின்றார். அதாவது இளைஞர்களுக்கு அரும்பு மீசை முளைக்கின்ற பருவத்தினையே ஆசிரியர் கூறுகின்றார். தொடர்ந்து அவன் ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான். ஏதோ ஒரு அலுவலுக்கு ஒரு வேலைக்காக வந்திருந்தான். கையொப்பம் இடு என்றேன். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். அப்ப கையொப்பம் இடு என்று கூறும்போது அவனால் எழுத முடியவில்லை. எனவே கையொப்பம் இடுவதற்காக கட்டை பெருவிரலை நீட்டி வெட்கப்பட்டு சிரிக்கின்றான். அவனால் எழுத முடியவில்லையே என்பதை மறைப்பதற்காக அவன் வெட்கப்பட்டு சிரிக்கின்றான். அந்த சிரிப்பை ஆசிரியர் செத்த சிரிப்பு என்று கூறுகின்றார். அதாவது சிரிப்பு என்பது மகிழ்ச்சியினால் வரக்கூடிய ஒன்றாகும். இங்கு அந்த பையனானவன் தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக ஒரு உணர்ச்சியற்ற சிரிப்பினை சிரிக்கின்றான். அச்சிரிப்பானது செத்த சிரிப்பு என்று ஆசிரியர் அவ்விடத்தில் வலியுறுத்துகின்றார். அவனால் எழுத முடியவில்லையே என்ற மனவேதனையை ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார். என் இதயம் கலன்று அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது பின் பற்றியது. அதாவது அவனுக்கு எழுத தெரியவில்லையே என்ற எண்ணத்தை ஆசிரியர் தன்னுடைய மனதுக்குள் படும் வேதனையை இவ்வரிகளினூடாக எடுத்து காட்டியுள்ளார். அவ்விளைஞனின் தோற்றம் பற்றி இவ்வாறு கூறுகின்றார். அழகான முகம், கீழுதடு இரத்த சிவப்பு. எனவே இவற்றில் பெண்கள் மயங்கி விழுவார்கள். எனவே மயங்கி விழும் பெண்களிடம் தன்னுடைய உணர்வுகளை எழுதி கூற முடியாது. எனவே தனக்கு வருகின்ற உணர்ச்சிகளை காகம் போல் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ, அதாவது காகத்தை போல கத்தி கத்தி அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டுவானோ. எனவே அவனுடைய எதிர்கால வாழ்க்கை, அவனுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாத தன்மை போன்ற இயலாமையை ஆசிரியர் வரிகளினூடாக சித்தரித்து காட்டுகின்றார். இவ்வாறெல்லாம் ஆசிரியரின் மனதை குழப்பி விடுகின்ற அவ்விளைஞன் இன்று அலுவலுக்கு வந்திருக்க கூடாது என்று நினைக்கின்றார். அதாவது இன்றைய தினம் அவ்வாசிரியருக்கு அலுவலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம். அவரால் அவ்வேலைகளை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகின்றது. அப்பையனை நினைத்து அவருடைய மனம் படும் வேதனைகளும், அவருடைய மனம் அவ்விடத்தில் இல்லை, அவரால் வேலையை கூட செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் அவ்வாசிரியர் மனவேதனை அடைகின்றார். அந்த எழுதத் தெரியாத மனித நதி போனாலும் நான் இருந்தபடி கதிரையிலே உலக பாடசாலை அனைத்தையுமே நினைத்துவிட்டு எண்ணுகிறேன். இவ்வரிகளினூடாக அந்த எழுதத் தெரியாத பையனை மனித நதி என உருவகப்படுத்தியுள்ளார். அதாவது மனிதனை நதியாக உருவகித்துள்ளார். அந்த எழுதத் தெரியாத பையன் அவ்விடத்திலிருந்து சென்று விட்டாலும் கூட ஆசிரியர் உலக பாடசாலைகள் அனைத்தையும் எண்ணி பார்க்கின்றார். அந்த நதி வருநாளில் சீறி ஒலியெழுப்பி பாய்ந்து ஓடாது உறையும் சிறுதுளியாய் என்ற வரிகளினூடாக நதியானது சீறி பாய்ந்து ஓட வேண்டும். அப்போதுதான் அந்த நதிக்கு அழகாக இருக்கும். அதுபோல
சீறி ஒலி எழுப்பி பாய்ந்து ஓடாது என்கின்றார் இவ்விளைஞனை. இவ்விளைஞனானவன் எழுதத் தெரியாது. எனவே அவனால் எதிர்கால வாழ்க்கை வெட்கப்பட்டு அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகின்றது. அவனால் சமூகத்தில் தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்க முடியாத நிலை அடைகின்றான். என்னதான் இளமை அழகு இருந்தாலும் அவனால் எழுத்தறிவின்மையால் அவை யாவும் புறந்தள்ளப்பட்டு பரிதாப நிலையை ஏற்படுத்துகிறது. அதனையே ஆசிரியர் சீறி ஒலியெழுப்பி பாய்ந்து ஓடாது உறையும் சிறுதுளியாய். அவனுடைய எதிர்கால வாழ்க்கையானது ஒரு இடத்தில் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன மாணவர்களே, இக்கவிதையிலும் ஆசிரியர் கல்வி அறிவின் அவசியத்தையும் எழுத்தறிவின்மையின் அவலத்தையும் வலியுறுத்தும் முகமாகவே இக்கவிதையை படைத்துள்ளார் என்று கூறலாம். அதாவது இக்கவிதையில் எழுத்தறிவின்மை அவலத்தை ஒரு இளைஞனை மையப்படுத்தி தன் உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார் எனலாம். சரி மாணவர்களே, இப்பாடப்பரப்பானது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். இப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வினாக்களானது சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்ற கவிதையினூடாக இளைஞன் பற்றிய வர்ணனையை விவரிக்குக. அடுத்ததாக எழுத்தறிவின்மையின் அவலம் இக்கவிதையில் எவ்வாறு காட்டப்படுகின்றது விளக்குக. தொடர்ந்து எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவலைப்படும் கவிஞரின் மனது எவ்வாறு வேதனைப்படுகின்றது விளக்குக போன்ற வினாக்களை நாம் எதிர்பார்க்கலாம். எனவே மாணவர்களே, கவிதையை நன்றாக வாசியுங்கள். வாசித்து வினாவப்படும் வினாக்களுக்கு பொருத்தமாக விடையளியுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.